ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் இன் இந்தியா. இது திரும்ப நான் போன இதுக்கு சொன்ன மாதிரி ஒரு தடி எடுத்தெல்லாம் தண்டல்காரன் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் சொல்லும் போது ஒன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, அது ரொம்ப கலோக்கில கிராமப்புறத்தில் பேசுகிற மாதிரி மண்டை இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும் அப்படின்னு. அப்போ அதுக்காக மண்டை இல்லாமல் எப்படி இருக்கிறது? கோல்டு அப்படிங்கிறது எப்பயுமே தலைவலி கோல்டுன்றது எல்லாருக்கும் இருக்க மாதிரி இந்தியாவும் இந்த இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டும் பின்னி பிணைஞ்சது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராவின்ஷியல் இதை வந்து திரும்ப பிரிக்கிறீங்க, லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைஸ் பண்ணுறீங்க, ஸ்டேட் வைஸ் ரீஆர்கனைஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா வி ஆர் ஹேவிங் வேரியஸ் இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ். ஒரு இடத்துல சோர்ஸ் இருக்குது, ஒரு இடத்துல மவுத் இருக்குது. ஸோ அப்போ இந்த சோர்ஸ் டு மவுத் அது ட்ராவல் பண்ணும்போது பல மாநிலங்களை தாண்டி தான் வந்து இந்த நதிகள் போயிட்டே இருக்கு. அப்படின்னும் போது இந்த நதி நீர் பங்கீட்டு பிரச்சனை அப்படின்றது இந்தியாவுக்கு தொன்று தொட்டு இருந்துகிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ திஸ் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் இஸ் ஆல்வேஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. ரைட்டா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது ரவி பியாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மகாநதி எடுத்துக்கிட்டாலும் சரி, கிருஷ்ணான் கோதாவரி டிஸ்பியூட்டாக எடுத்தாலும் சரி, நமக்கு தெரியும் காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதும். ஸோ இதை பற்றி இந்த வாட்டர் வந்து இந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதும் இது என்னென்ன ப்ராப்ளத்தை ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவி பியாஸ் ட்ரிபியூனல் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிபியூனலை ஒரு 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2026 வரைக்கும் இந்த ட்ரிபியூனலோட டேர்மை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு நாம் இந்த இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே அனலைஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கமிட்டி டு எக்ஸாமின் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பொல்லாவரம் அண்ட் மன்கரச்சல்லா லிங்க் ப்ராஜெக்ட். இந்த பொல்லாவரம் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆந்திரா தெலுங்கானா பிரிச்ச பிறகு தெலுங்கானா தன்னோட ரைட்ஸை கேட்குறான், ஆந்திரா தன்னோட ரைட்ஸை கேட்குறான். ஸோ இந்த பொல்லாவரம் ப்ராஜெக்டில் அந்த ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. அந்த ஒடிஷா சத்தீஸ்கர் பொறுத்த வரைக்கும் மகாநதி டிஸ்பியூட்டை நாங்கள் அமிக்கபிளாக சால்வ் பண்ணியிருக்கோம், 2 ஸ்டேட்டுமே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான டிஸ்பியூட்ஸும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி காவேரி டிஸ்பியூட் 1892 கலோனியல் ஏராலேருந்து நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா கலோனியல் ஏராலேருந்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் சமஸ்தானம், மெட்ராஸ் பிரசிடென்சி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் யார் அப்படின்னா மைசூர், மெட்ராஸ் மாகாணம் சொல்கிறோம், மைசூர் சமஸ்தானம். சரியா? இந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது மைசூர் சமஸ்தானத்தோடு ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும்னா, தலைக்காவேரியில் ஆரிஜினேட் ஆகி காவேரி வந்து கபினி வழியாக வழிஞ்சு இப்படி ஒகேனக்கல்ல குதிச்சு ஓடி என்னது நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் பாடியிருக்கோம். அப்புறம் பொன்னி நதி பற்றி நிறைய இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்மளோட தமிழர்களோடு இரண்டரை கலந்தது. காவிரியும் காவிரி நீரும், காவிரி நீர் சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காற்றுனதால பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வாழ்வியலோடு ஒன்றா கலந்தது காவேரி. பட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா, வி ஆர் எமர்ஜிங் as 2 different states. அந்த 100 years ஆஃப் அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே முடியுது. வி ஆர் எக்ஸ்பேண்டிங் as a state. அர்பனைசேஷன் நடக்குது, இரிகேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதை ரொம்ப அழகாக சொல்லும்போது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தஞ்சை தரணியில் இந்த நெல் பயிரிடுறாங்கல்ல, நெற்பயிரிடும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மடை மாற்றுவதை காலால் செய்வாங்களாம். இந்த பக்கம் தண்ணி போ, இந்த பக்கம் தண்ணி போ அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி அவ்வளோ சர்ப்ளஸாக அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா காவிரியுடைய படுகை அவங்களுடைய பகுதிகள், சரியா, அந்த டெல்டா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. மேலே வச்சா ஆப்பு, நம்ம நித்யானந்த சொல்லலாம், அவர் வச்சாம்பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன வச்சுட்டான், அவனோட இரிகேஷனை அவன் ஸ்ப்ரெட் பண்ணுறான். இட்ஸ் நாட் அ மிஸ்டேக் ஆன் த பார்ட் ஆஃப் இது. ஏன்னா அவங்களுக்கு என்னது ஒரு நல்ல ஃபெர்டைல் லேண்ட் இருக்கு, ஆனால் வாட்டர் இல்லை. அப்போ தே ஆர் டைவர்ட்டிங் த வாட்டர் ரிசோர்சஸ். ரைட்டா? ஸோ அப்போது அவன் மேலே அப்பர் ரிப்பேரியனாக இருக்கிறதுனால லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்டுக்கு போகிற தண்ணி அவன் தடுக்கும்போது த டிஸ்பியூட் கம்ஸ். அதுதான் லாஸ்ட்டாக என்னது, காவிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனலோட வெர்டிக்ட் வந்த பிறகு வி ஆர் ஹேவிங் என்னது ஷேரிங் எவ்வளோ பண்ணணும், மேலே அப்பர் ரிப்பேரியனுக்கு என்ன, லோயர். பிகாஸ் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் லோயர் ரிப்பேரியன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னலி ரெனவுட் ரைட்ஸ். ஏன்னா வெள்ளம் வந்தால் மட்டும் ஜாலியாக திறந்து விட்டுருவ, தண்ணி இல்லைனா மட்டும் நீயே வச்சுப்பியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்னால எப்பயுமே லோயர் ரிப்பேரியனுக்கு. ஸோ அதனால காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் கிளியர் கட்டாக வெர்டிக்ட் கொடுத்துட்டாங்க.
அண்ட் இது ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ட்ரிபியூனலோட வெர்டிக்ட் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு. ஸோ அதனால் ஒன்ஸ் கெசெட்டட் இதை கெசெட்டில் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரிபியூனலோட வெர்டிக்டை ஃபர்தராக திரும்ப அதில் என்ன போகக்கூடாது, கேஸ் ரிவ்யூ ஏதாவது அந்த இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கலாமே கண்டி ஃபுல்லாக திரும்ப ஒரு ட்ரிபியூனல் அமைக்க சொல்லி நீங்கள் யாருமே கேஸ் போட முடியாது. ஸோ இது வந்து காவிரி ரிவர் வாட்டரோட சின்ன பிரீஃப் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜுடிகேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு we are having ஆர்டிகல் 262 of 1. Parliament may provide adjudication of interstate river water dispute. Parliament may also provide neither the Supreme Court nor any other court shall exercise judicial over such dispute. அவங்க என்ன சொல்லலாம், அப்படி ஒரு டிஸ்பியூட் வந்தால் அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா 1956 ரிவர் போர்டு ஆக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. பெரிய போர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பட் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ட்ரிபியூனல்ஸ் அமைக்கிறாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஒன்ஸ் த ட்ரிபியூனல் டெசிஷன் இஸ் பப்ளிஷ்ட் இன் அஃபிஷியல் கெசெட் இட் ஹாஸ் த சேம் ஃபோர்ஸ் ஆஃப் அன் ஆர்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். யாருமே சும்மா திரும்ப அதை ரிவ்யூ பண்ண முடியாது. ஓகே, அந்த 7th ஷெட்யூலில் வந்து என்ட்ரி 56 வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, என்ட்ரி 17 வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வாட்டர், இரிகேஷன், கெனால்ஸ், ட்ரைனேஜ் இது எல்லாமே சொல்கிறோம். ஓகே, தென் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரைசஸ் எ டிஸ்பியூட் அண்ட் ரெக்வஸ்ட் தி சென்டர் டு ரெஃபர் இட் டு ட்ரிபியூனல். எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ்டோ அது எல்லாத்தையும் ட்ரிபியூனலுக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. அவங்கவுங்களோட ரைட்ஸ். இன்னைக்கு காவிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காவிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனலில் தமிழ்நாட்டு கர்நாடகாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அது கேரளா இஸ் ஆல்சோ ஹேவிங் ஸ்டேக், பாண்டிச்சேரி இஸ் ஆல்சோ ஹேவிங் ஸ்டேக். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம் இருக்கு இல்லையா, இந்த காரைக்கால் பகுதி இருக்குல்ல, காரைக்காலில் காவிரியுடைய கடைமடை பகுதிகள் காரைக்கால்லையும் இருக்கு. அப்போ இவங்க 4 பேருமே இந்த ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு பார்ட்டிஸ், ரைட்டா? ஸோ அவங்க எல்லாரும் போய் கேட்டாங்கன்னா ஸ்ட்ராங்மெண்ட் ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணும், ட்ரிபியூனல் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா பார்ட்டிக்கும் முடிச்சு அவார்ட் டெலிவர் பண்ணிட்டாங்கன்னா ஃபைனல் அவார்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்பியூட்ஸுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்கோம். காவிரி 1990 கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி நான் சொன்ன மாதிரி ஃபைனல் வெர்டிக்ட் 2018 வந்துட்டாங்க. ஸோ மானிட்டரிங் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட் பார்த்தீங்கன்னா 69 காவேரி கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் 1 அண்ட் 2004 கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் 2 ரெண்டுமே ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அண்டர் ரிவிஷன் இன்னும் இந்த ட்ரிபியூனலோட டிஸ்பியூட் இன்னுமே கன்சிடரேஷனில் இருக்குது, அண்டர் ரிவிஷனில் இருக்குது. ரவீஸ் பியாஸ் ட்ரிபியூனல் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இதை தான் என்ன பண்ணிட்டாங்க 2026 வரைக்கும் இந்த ட்ரிபியூனலுடைய காலக்கெடுவை நீட்டியிருக்காங்க, ரைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் கோதாவரி ட்ரிபியூனல் மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒரிசா அவார்ட் ஆப்ரேஷனில் இருக்குது. நர்மதா ட்ரிபியூனல் பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, எம்பி, ராஜஸ்தான் ஆல்ரெடி நர்மதா ட்ரிபியூனல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட அவார்டை. மகாநதி ட்ரிபியூனல் ஆன்கோயிங் ஹியரிங் போயிட்டுருக்கு. வம்சதாராங்கிறது ஒரிசா, ஆந்திரா இடையில போடுற ஒரு நதி. ஸோ பார்ஷியல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் மாண்டோவி ரிவர் கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா கூடிய சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் இஷ்யூஸ் இன் இந்தியா, அதாவது ரிவர் வாட்டரில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ், என்னென்ன ஸ்டேட் இன்வால்வ் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தென் இதில் கீ ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷில் சுப்ரீம் கோர்ட் ரீஅஃபர்ம்ட் தட் ட்ரிபியூனல் அண்டர் ஆர்டிகல் 262 ஆர் ஃபைனல் அத்தாரிட்டிஸ் ஆன் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட். ட்ரிபியூனலுடைய முடிவு தான், நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், தேவையில்லாமல் தலையிட மாட்டோம். தேவையில்லாமன்றது தான் நம்ம தமிழ்நாட்டில் கூட என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் ஆப்ரேஷன் ஆன பிறகு காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் இந்த டிஸ்ட்ரெஸ் ஷேரிங்கில் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆகி டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலா கொடுத்தாங்க. டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு மழை பொய்த்து போகின்ற ஒரு ஆண்டில் தண்ணி எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்னா, எவ்வளோ டிஎம்சி இருக்கோ அந்த டிஎம்சியில் இவ்வளோ நீ வச்சுக்கோ, இவ்வளோ நீ என்ன பண்ணி தான் ஆகணும், திறந்து தான் விடணும் அப்படின்னு சொல்லி இதுதான் டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலா. சரியா? ஸோ அந்த மாதிரி காவேரி டிஸ்பியூட் நான் சொன்ன மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பெர்மிசிபிள் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் என்ஷூரிங் ஃபேர்னஸ் அண்ட் லீகாலிட்டி. அதனோட ஃபேர்னஸில் ஏதாவது பிரச்சனை இல்லை லீகாலிட்டியில் ஏதாவது பிரச்சனைனா மட்டும் நீங்கள் ரிவ்யூக்கு வரலாம், சும்மா வந்து அவார்டோட இதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி பிரசிடென்ட் ரெஃபரன்ஸும் பண்ணியிருக்காங்க. காவேரி டிஸ்பியூட்டில் கிளாரிஃபைட் தட் ஒன்ஸ் த ட்ரிபியூனல் அவார்ட் இட் நோட்டிஃபைட் பிகம் பைண்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிபிள் அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் ISR WDT அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் கமிஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்குன்னா, சர்க்காரியா கமிஷன் நமக்கு தெரியும், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பும் அமாங் த ஸ்டேட்ஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும். ஸோ நெகோசியேஷன் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அட்வைசரி மெக்கானிசம் இருக்கணும், இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார் சர்க்காரியா. பஞ்சி கமிட்டன் வந்து பர்மனன்ட் ட்ரிபியூனல். இந்த பர்மனன்ட் ட்ரிபியூனல்ங்கிறது என்னன்னா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு ட்ரிபியூனல் ஏற்படுத்துறீங்களா, அதை விட
பேன் இண்டியா ஒரு என்னது ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், அதில் வேரியஸ் பெஞ்சஸ். ஏன்னா அப்படி இருந்தால் என்ன ஆகும், ஏன் அந்த மாதிரி ஒரு ஐடியா இவர் கொடுக்குறாருன்னா, எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்கள அதில் அப்பாயின்ட் பண்ணலாம். இல்லைனா ஒரு ட்ரிபியூனல் என்ன பண்ணுது, ஒரு வாட்டி எக்ஸ்பர்டைஸ் அவங்க ஹயர் பண்ணுறாங்க, அவங்களோட இன்புட்டை எடுத்துக்கிறாங்க. அந்தந்த ட்ரிபியூனலுக்கு தனித்தனியாக ஒரு மெக்கானிசம் இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் ஒன்றே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் யூனிவர்சல் மெக்கானிசம், எக்ஸ்பர்டைஸ் வில் பி அவைலபிள் அட் யுவர் டிஸ்போசல். அப்போ அதனுடைய பெஞ்சஸ் ஆர் பிரான்ச்சஸில் அங்கங்கே அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நாலேஜை, அவங்களோட டெக்னிக்கல் இன்புட்டை, பிகாஸ் இட்ஸ் அ டெக்னிக்கல் இஷ்யூ தானே. ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது எவ்வளோ நீர் போகுது, நீர் வரத்து என்ன, கேட்ச்மெண்ட் ஏரியாவில் எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ வந்து ரிப்பேரியன் பாஸ் ஆன் ஆகுது, எத்தனை பேரேஜஸ் வச்சுருக்காங்க, இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கான விஷயத்தை அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ சஜஸ்ட் தட் ஆல் த டேட்டா அவர் ரிவர் ஃப்ளோ ஆர் ப்ராஜெக்ட்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் த பப்ளிக் டொமைனில் இருக்கணும்னு நித்தி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் பேசின் ஆர்கனைசேஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சஜஷனை சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் சேலஞ்சஸ் இன் ரிசால்விங் ISWT வந்து ப்ரொசீஜரல் டிலேஸ். நான் சொன்ன மாதிரி பல வருடங்கள் ஆகிடும், 7 வருஷம் 10 வருஷம். ஏன்னா இந்த டிஸ்பியூட் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வர்றதில்லை. தென் பொலிட்டிக்கல் அண்ட் எலக்ட்ரல் மேனிப்புலேஷன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், அந்த வலட்டைலாக இருந்த காலகட்டத்தில் முதல்ல அவங்க கையில் எடுக்கிறது என்னது, காவிரி நமதே அப்படின்னு அவன் சொல்லுவான், காவிரி நமதே அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, அப்புறம் வெட்டிப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஏன்னா தே யூஸ்ட் இட் அஸ் எ எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்க்கான ஒரு விஷயமா அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படின்னு இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது, பிகாஸ் லேக்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். இதை நிறைய நேரங்களில் நான் இதை பேசியிருக்கேன். எங்கே பேசியிருக்கேன்னா, இந்த ஆர்டிகல் 365 இருக்குல்ல, 365 பற்றி நம்ம திரும்ப படிப்போம். அதாவது 356 என்னது, பிரசிடென்ஷியல் எமர்ஜென்சி. 365 இருக்குல்ல, அதாவது ஒரு ஸ்டேட்டை 356ல் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஆர்டிகல் 365 என்ன சொல்லும் அப்படின்னா, தெர் ஆர் சம்திங் கால்ட் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைட்லைன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைட்லைன்ஸை ஸ்டேட் ஏற்றுக்கல, ஃபாலோ பண்ணல அப்படின்னா 365 பயன்படுத்தி அந்த மாநிலத்தை 356 பிரயோகப்படுத்தலாம். இதுதான் அந்த 365 சொல்லுது. இதுதான் நான் ஒரு முறை ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, தெர் வாஸ் அ இஷ்யூ அந்த டைமில் என்ன அப்படின்னா, சென்ட்ரலில் பிஜேபி வாஸ் தேர், கர்நாடகாவில் ஐ திங்க் பிஜேபி கவர்மெண்ட் இருந்துகிட்ருக்கு, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரல. இப்போ சென்டர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீ செய்யலைன்னா 365 யூஸ் பண்ணுவேன்னு மிரட்டி தண்ணி திறந்து விட சொல்லியிருக்கலாம். ஆனால் தட் இஸ் பீயிங் எலெக்ஷன் இயர், அவங்க அதை செய்ய மாட்டாங்க நார்மலாக. அது எலெக்ஷன் இயர்ன்றது அது அவங்க ஏன் செய்யலை அப்படின்னா, அங்கே அட்லீஸ்ட் தே ஆர் ரூலிங் பார்ட்டி, இங்கே தான் மலரவே மாட்டோமே, எதுக்கு அது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. பட் தே பிளேட் த கார்டு. என்னது, காவேரி வந்து தரணும்னு தமிழ்நாட்டு பிஜேபி கேட்டது, அங்கே பிஜேபி காவேரி தரமாட்டேன்னு சொல்லிச்சு. ரெண்டுமே பார்ட்டி தான், 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில். அங்கே ஒரு ஸ்டாண்டு. இதுதான் பொலிட்டிக்கிங். இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இது மேஜர் கார்டு ப்ளே பண்ணுதுங்கிறத நான் மீன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதர் தென் தட் பாலிடிக்ஸ் இதுக்குள்ளே வேண்டாம், சரியா. தென் இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. தென் டேட்டா டிஃபிஷியன்சி. நான் சொன்ன மாதிரி இந்த ஹைட்ராலஜிக்கல் டேட்டா பேஸ் தேவைப்படுது, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அப்போ இது என்ன ஹியூஜ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். ஆக்சுவலாக நான் சொல்கிறது இருக்கு இல்லையா, இந்த ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எ ஹியூஜ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சோம். தென் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரீஃபார்ம் மெஷர் அண்ட் ரீசன்ட் பாலிசி டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அமெண்ட்மெண்ட் பில் 2019 இந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் லிமிட் கொடுத்து 2-3 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் இந்த பிரச்சனையை. தென் வி நீட் டு ஹேவ் எ டேட்டா பேங்க் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது ஏன்னா இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது யோசிச்சு பாருங்களேன், we are having huge technology at our disposal. சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் தாண்டிட்டோம். சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் தாண்டி என்னது குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு போயிட்டோம். அப்போ இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி இம்மீடியட்டாக கொலேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் ஆல் த திங்ஸ் அண்டர் அவர். ஏன்னா கியூபிட்ஸ்லாம் வந்த பிறகு அப்போ முதல்ல நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், டெராஃப்ளாப்ஸ். அதுதான் பெரிய, அதாவது ஃப்ளாப்ஸ் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே டெராஃப்ளாப்ஸில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்தோடனே அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம், ரைட்டா. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய டேட்டாலாம் உடனே ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரிவர் வாட்டர் பேசின் மேனேஜ்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க 2018. அதை இன்னும் ரீஃபைன் பண்ணி ப்ராப்பராக சப்மிட் பண்ணி புது ஆக்டாக மாற்றலாம்னு சொல்லுவாங்க. தென் டெக்னாலஜி நான் சொன்ன மாதிரி ஏஐ, ரிமோட் சென்சிங் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஓகேவா. ஸோ இந்த ப்ராஜெக்டில் தான் ரீசெண்டாக இந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, ரவி பியாஸில் தென் பொலாவரம் ப்ராஜெக்டில் அப்படின்றது சொல்கிறோம். வே ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை நம்ம
ஸ்ட்ரென்தன் பண்ணணும், மாநிலங்களுக்கு இடையே அந்த விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். தென் டைம்லி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வெர்டிக்ட், உடனே ட்ரிபியூனல் அமைச்சு உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். தென் டேட்டா டிரான்ஸ்பரன்சி, நேஷனல் வாட்டர் டேட்டா பேங்க்னு ஒன்று. ஏன்னா when it comes to implementation தான் என்றைக்குமே பிரச்சனை. இன்றைக்குமே நம்ம காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் இருக்குல்ல, இந்த ட்ரிபியூனலுடைய வெர்டிக்டை கிரைசிஸ் இயரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் பிரச்சனை. சர்ப்ளஸ் இயரில் அழகாக திறந்து விட்டுறான், ஏன்னா அவனுக்கு அங்கே சர்ப்ளஸ் ஓவர்ஃப்ளோ திறந்து விட்டுறான், கீழே வந்துடுது. அவன் சொல்லிடுறான் இந்த வருஷம் நான் தேவையானது ஆல்ரெடி காவேரி தண்ணியை, நமக்கு தெரியும் இல்லை இந்த இயர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், மேட்டூர் டேம் ஆல்ரெடி 3 முறையோ நிறைஞ்சிருச்சு. அப்போது சர்ப்ளஸ் இயரில் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. டிஸ்ட்ரெஸ் வரும்போது தான் there is a problem அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ this is the issue related to interstate river water disputes அப்படிங்கிறது. ஓகே.